நல்லா தீட்டிக்க தொண்டையில கிச்சு கிச்சா செக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க டீ கடை ஆஃப் பண்ணா பட்டாலுமே ஒரு பிள்ளை வந்தால யாரு பிள்ளை உங்களையா இல்லப்பா உன்னுடைய பிள்ளை யாரு அது என்னோட தங்கச்சிடா வா உன் தங்கச்சா மச்சான் நல்லாரியா ஷாட் எடுத்து அடிச்சா மூணாவது கொத்தோட சத்து இருக்குது அடிக்கிறதுக்கு ஆனா பீக்கிறோம் இப்ப ஒரு பிள்ளை வந்துச்சுனே இதே மாதிரி பிள்ளை லவ் பண்ணப்பா எப்படி 2 வருஷமா லவ் பண்ணிட்டு இருந்தேன் எப்படிடா லவ் எப்படி பண்ணுவாங்க பிள்ளைய பார்த்து பதினாலு போற பிள்ளை பிள்ளை யாருன்னு கேட்கலையா தொழில் சொல்லி கொடுத்த குருநாத விட்டு பிள்ளைடா ஏப்பா தொழில் கத்து கொடுத்துருக்காரு குரு வீட்டு பிள்ளைய பாப்பியாடா ஏன்னா குரு வீட்டு பிள்ளையா இருந்தானே யார் வீட்டு பிள்ளையா இருந்தானே சிவன் போட்டு கூட அவன் போட்டா என்ன சொல்லி பாக்கலாம் அதனால அவளையும் லவ் பண்ணு ஏன்னா இப்ப இந்த ஆவணி மாசம் வந்து ஆனி மாசத்துல திடீர்னு கூட்டி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் கல்யாணம் பண்ண உடனே மாமனார் மாமியாரெல்லாம் எங்களை வெறுத்துட்டாங்களே எங்க அப்பா அம்மாவும் எங்களை ஒண்ணு சேர்த்திக்கல பிள்ளை கல்யாணம் பண்ணிவிட்டாங்க நம்ம கிட்ட பேச்சு வரது இல்ல சொல்லாம எல்லாம் கூட்டி போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் இன்னும் வீட்டுல சேர்த்து கூட தண்ணி கொடுத்து வச்சுட்டாங்க நம்ம மேஜேரி பஸ் ஸ்டாண்ட் வரத்துல நம்ம குப்பக்குழி வரத்த அந்த ஓட்டு வீடு எடுத்து நானும் எங்க வீட்டுக்காரியும் இருந்தோம் ஏன்னா ஆடி ஒண்ணாந்தேதி பிறந்துச்சு உடனே விடுறாரு எங்க மாமே வாயால யோ எங்க மாமனார் போன் பண்றாரு போன் அடிக்கிறாரு எனக்கு போன் பண்றாரு என்னன்னு போன் பண்றாரு மருமவன பிள்ளைய கூட்டி போய் கல்யாணம் பண்ணதா பண்ணிக்கிட்டேன் ஏதோ நாங்களும் ஒரு மாசமா பிள்ளை பக்கம் எங்களுக்கு ஏக்கமா இருக்குது ஆடி மாசம் பிறக்குது ஆடியும் உங்களுக்கு தலையாடி புது கல்யாணம் பண்ணிக்கிறீங்க எப்படி புது பொண்டாட்டி புது புருஷமா இருந்தீங்க அதனால தலையாடி வீட்டுக்கு உரம்பறிக்கு வாங்கன்னாங்க ஏன்னா நம்ம வீட்டுக்கு போனா பிள்ளைய கூட்டிட்டு போயிட்டோம் விசாரிச்சுட்டு என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நான் வரலீங்க நான் எங்க வீட்லயே கொண்டாடிக்கிறோம் அப்படின்னு அப்படிலாம் சொல்லக்கூடாது நீங்க ஆடி 18 பிறக்குது எங்க காளியா கோயிலுக்கு சித்து பொங்கல் வைக்கிறோம் கடா வெட்டி விருந்து போறோம் கண்டிப்பா வரணும் அப்படின்னாங்க கட்டா விருந்து கண்டிப்பா வரணும் அப்படின்னு சொன்னாங்க என்னதான் மாமனார் மாமியார் நம்ம வீட்டார் தான் ஏத்துக்கல பெத்தவங்க மாமனார் மாமியார் தான் நம்ம கூப்பிடுறாங்க உடனே போன் போய் வீட்டுக்காரிட்டு சொன்ன உடனே நான் பாய தூக்கி சின்ன மேல போறோம் திணை தூக்கி பாய் மேல போறான் பாய் மேல திண்ணை போறான் சீலை பாவாடிதான் அவுத்துட்டு ஆடுறான் பைத்தியமா மெண்டல் டேய் அப்படி இல்லடா ஓ ரெடியா கிளம்பறதுக்கு ரெடியா எடுத்து மாடி ரைட் ஹிட் மடி குதிக்கிறா உடனே குதியா சரி குண்டநாதம் நாங்களா கொண்டநாதம்டா செண்டநாதம் கொண்டநாதம் நாங்களே என்னால சரிங்க போய் பிள்ளைய சொல்றேன் இல்ல உங்க அப்பா போன் பண்ணி விருந்து கூப்பிட்டாரு ஆடி ஒண்ணுக்கு உங்க அப்பா வீட்டுக்கு போற ரெடி ஆக்கியானே சரி விடிஞ்சா ஆடி ஒண்ணு நான் நாளைக்கு போலானே எங்க வீட்டுக்காரி பாரு இன்னைக்கே போணுங்கறாளே சரி சரி என்னதான் கூத்தாடி வந்து அழுப்பா இருந்தாலும் சரி கொண்டாடி கூப்பிடுறா இப்போ ஏன்னா பக்கத்துல எங்க மாமனோட்டுக்கு அப்படியே நேர்வழியில பண்ண வச்சா ஒரு 25 கிலோமீட்டர் தான் வருமா ஆமா சரிண்ணா சுத்திட்டு போனா அதோட பக்கம் சரிண்ணா எத்தனை கிலோமீட்டர் 13 கிலோமீட்டர் அதனால பக்கமா கூட்டிட்டு போனோம்ல அப்படி கிடிக்கிட்டு முன்னாடி கூட்டிக்கிட்டு போடி நேரம் நடந்தே போனேன் ஏன்னா போற வழியில திடீர்னு பீ வருதுங்கிறால ஆமா பீ வருதுன்னா வந்தா இதை காட்டு போக கூட்டு போக வேண்டியதானே ஏப்பா நாமளே போறது ஒத்தேடி பாதை இடமா இல்ல பக்கத்தையே ஏரிக்கிற வேற பெருசா ஆலமரம் வேற ஒண்ணு ஏப்பல அங்கேயும் போய் வெயில்ல உட்கார்ற ஆலமரம் விரிச்சகம் இருக்குது விரிச்சது அடி போய் நல்லா காத்தோட்டமா உட்காந்து ஏரியில தண்ணி இருக்கு தண்ணியில கழுவிட்டு வந்துரு அப்படின்னு கிடுக்கிட்டு போய் உட்காந்து விட்டு ஏன்னா பீய பேண்டா திரும்பி பார்க்காமல ஒண்ணு கழுவிக்கிட்டு போச்சுக்குன்னு திரும்பி பாத்துக்கிறான் என்ன சொல்றா மாமா மாமா 2 வருஷமா லவ் பண்ணோம் நாமளும் என்னென்னமா கோயிலுக்கு போய் வேண்டுதல வச்சோம் அதெல்லாம் இந்த பாலாப்பட சாமிக்கு அதுல கேட்காம இப்ப பாருமா மாமா கேட்காமயே நமக்கு சாமி வர கொடுத்துருச்சுக்கிறாள என்னதா அங்க பாரு நான் வேண்ட பீ நவுந்து போகுது அப்படிங்கிறான் எப்பறா போய் அது எப்படின்னு கேளு இவ போனவன் சொட்டையை பார்த்து உட்காரல அந்த பக்கத்துல ஏரியா ஆமா கல்லாம ஆமா அந்த ஆலமரத்துக்கு அவளுக்கு அடி படுத்துறது இலைக்குள்ள ஆமா ஆமா படுத்துட்டு இருக்குது இது பாறாங்கல் ஆட்டக்குது அப்படின்னு சொல்லி இவ ஆமா மேல போய் உட்காந்து பேல இவ பீ சூட்டுக்கும் ஆமா ஓட்டுக்கும் அது சூடு தாக்காம நவுந்துட்டு போயிருக்குது வெது நல்லா போயிருக்குது சரி இந்த கன்றாவி நாமையா பாக்கணும்னு சொல்லி பிள்ளை மறைச்சு விட்டுருவாள் உண்மையை சொன்னா அப்படின்னு சொல்லி பிள்ளையா அதான் வீட்டுக்கு கூட்டி போயிட்டான் போனவன் நைட்டு 10 மணி ஆகி போச்சு
போன உடனே பழைய சோறும் கொஞ்சம் இது மிளகாய் கொடுத்தாங்க. தயிர் ஊத்தி நல்லா கரைச்சி நல்லா சரி காலையில ஏதோ கறிக்கறி எடுப்பாங்க அப்படின்னு ஆடி 1ஆம் தேதியில நல்லா ஒரு முட்டை தின்னுட்டோம். நைட்டு 1 மணி ஆச்சு. எங்க வீட்டுக்காரர் எழுப்புறாரா மாமா மாமா மாமான்னு. ஏப்பா இல்லப்பா மாமா மாமான்னு எழுப்புறா. ஏப்பாப்பா என்னாச்சுன்னு மாமா வௌத்தலசு மாமா அப்படிங்கிறாளே. மறுபடியும் நான் சொல்றேன் அப்பா வௌத்தலசுனா நான் பாத்ரூம் இங்க தானே உள்ள போய் உட்காந்துட்டு வா நான் ஒன்னா தூங்குறேன்னு. என்ன எதுக்கு பாத்ரூம் போக சொல்றேன்? அவளுக்கு தான் தெரியாது அங்க என்ன இருந்துச்சுன்னு. மாமா எதுக்கு பாத்ரூம் போகணும்? சாமி எப்படி வர கொடுத்துக்குது? நான் இங்க பேலற போய் வீட்டு விட்டு வெளியே போயிடும். எங்க நவர சக்தி இருக்குது மாமா. நடு வீட்டுல தான் பேலுவாங்கறா. சரி வேண்டாலும் சரி எப்படியா மான மரியாதை கேட்டதுக்கோ ஏதோ பண்றேன்னு நடு வீட்டுல போய் டர்ரு புருன்னு கழிஞ்சா மணி 2 மணி ஆச்சுனா நானும் இப்படி நின்னு பாக்குறேன். நானும் என் வீட்டுக்காரியும் இது இப்ப நவருமா இல்ல அப்ப நவருமானு நான் வரல. மணி 4 ஆச்சு. இந்த பக்கம் வந்தோம் இப்படி இது இப்ப நவருமா இல்ல அப்புறம் நவருமான்னு பார்த்தோம். அப்பவும் நவரல. விடியா 5 மணி ஆச்சு. எங்க மாமனார் மச்சனும் பொட்டி மத்தாளத்தை எடுத்துட்டு வராங்க வீட்டுக்கு. கூத்து முடிச்சுட்டு அடுத்த நாள் அவங்க உள்ளூர் கோயில ஆடி 1ஆம் தேதியே கூத்தாடணும். அவங்களுக்கு என் மாமனார் கூத்து எத்தனை பாக்கு அதுக்கு ஒத்திய பாக்கணும்னு ஸ்ட்ரெயிட்டா எங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஏப்பா கல்யாணம் பண்ணி 1 மாசம் ஆகுது. பிள்ளையை கூட்டிட்டு போயிட்டு நாம பார்த்தா நடுவுல பேண்ட் வச்சிருந்தா வர பிள்ளையை கூட்டிட்டு போய் கெடுத்துட்டா. நம்ம வீட்டுல அடக்க சலக்கமா அந்த பிள்ளை நடு வீட்டுல போய் ஆடுற அளவுக்கு ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லுவான்னு சொல்லி பரவாயில்ல இலைய அறுத்தை போட்டு பிய்யத்தான் மூடிவிட்டோம். ஏன்னா பிய்யத்தான் மூடிவிட்டோம். உள்ளக்கார நாத்தத்தை மறைக்க முடியுமா? ஏன்னாங்க அமிர்தமா நடக்குது. அடு பொம்பளை பீ பெரும்பீனா தூக்குது. ஒண்ணுமே முடியல எங்களால. பொறுமையா மூத்திரம் வருதா மத்தால ஆரம்பிக்கிட்டா அடுத்த டூட்டி நீ போவியா? ஐயா உனக்கு தான் வேணுமா? எங்க வீட்டுக்கார பீ பார்த்தது இல்லையா? ஏன்னா அப்படி எதை மூடிவிட்டோம். மாமனார் வந்தோன்னு என்னன்னு தெரியல. மருமகனும் நடு வீட்டுல விடிக்க 5 மணிக்கு யாகம் பண்றாங்க இலையை போட்டு அப்படின்னு சொல்லி உட்காந்துக்கிட்டாங்க அங்கேயே. ஏன்னா அதை சுத்தி உட்காந்துட்டா எந்திரிச்சு போனது பிறகு இலையை பார்த்துட்டா இலை என்ன கதியாவிட்டுச்சு. போட மூத்திரம் போடா நீ வா பாத்து வேகமா வா பாக்கலாம் கருப்பா இலையை மூடிவிட்டுமே. உடனே மாமனார் சொல்றாரு மாப்பிள்ள 1 மாசம் ஆகி போச்சு விடிஞ்சா கூத்து அதனால ராகம் போட்டு பழகணும் அப்படிங்கிறாரு. முன்ன நானே நீங்க ஒவ்வொருத்தரா போடுங்க மாமா. கடைசியா நான் ராகம் போடுறேனே. எங்க மாமனார் எங்க மச்சன ராகம் எப்படி உட்காந்துக்கிட்டான். ஆகா அங்க என்னமோ நாருதே நமக்கு தான் தெரியும் உள்ள மட்டும்தான் தெரியும். எங்க மாமனார் எப்படி அடுத்து ஆகா அது என்னவோ தெரியலே. எப்படி தெரியும்? இலையை போட்டு மூடி போட்டு எப்படி தெரியும்? அடுத்து அவங்க ஓட்டா முடிச்சு பாச்சு. அடுத்து நம்ம கிட்ட வராங்க. நான் எவ்வளவு விவரமானவன் உட்காந்துட்டு போட்டா மாட்டிக்குவோம்ல. நான் என்னாடி எந்திரிச்சு இப்படி நின்னுக்கிட்டேன். என் முன்னாடி அசுன்னு 10 அடி தள்ளிக்கிட்டான். அப்படியே முழுக்காய் சொக்கா இப்படி அடக்கி விட்டு அப்படியே அப்படி நின்னுக்கிட்டு இந்த வாரத்துல நம்புறாங்க. அப்படியே ஆகா அங்க பிய்தான் நாருதான் அடிச்சம்பாரு ஒரு அடி. மாமனார் வாயில இவ்வளவு மச்சன வாயில இவ்வளவு 10 நாளா 90 ரூபா கண்ணுக்கு சிக்காம கூத்தாடிட்டு திரியிறேன். உள்ள போன பிள்ளை வருவாளா? சீக்கிரம் வர. ஏன்னா உங்க மாமனாட்டுக்கு போலாமா? நான் எங்களுக்கு அடி வரோம் வர வேண்டாமா?